அடுத்ததா ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இந்த 3 கதைகளுக்குமான ஹீரோ. அவரை வந்து கூப்பிட போறோம். அவருடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஆகட்டும், அவருடைய பொலிட்டிக்கல் வியூ ஆகட்டும், அவருடைய இந்த ஓப்பன் தாட் ஆகட்டும், சரி பார்த்துக்கலாம் இதை ட்ரை பண்ணலான்ற அந்த தைரியம் ஆகட்டும், அவரை மாதிரியான கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 6 days தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தார் ப்ரொடியூசர். பட் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் இண்டீட் அ சக்சஸ். இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லயும் சரி, நம்ம பிரஸ் மத்தியிலையும் சரி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணப்படுது, பயங்கரமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன். ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட? தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணா அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு. சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால இது எங்களுக்கு சக்சஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தியேட்டர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தியேட்டர்ல ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமா அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லார பற்றியும் பேசுகிறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார். ரஷ் இல்லாமல் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சகட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு நீ வரல, வேற ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போ கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டர் திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற வரலாம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாத்தணுன்றது எங்களுக்கே தெரியல, அத்தனை வாட்டி மாத்திருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள். ஹாய் சொல்லுங்க, யாரும் தெரியுமா? ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதுல, அதுல ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போ விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ல நீங்க பண்ணுங்க. எதுல விக்கி ஷூட் பண்ணலாம்? ஐபோன்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ற அவர் கேட்டு எதையுமே நாங்க கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொகேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ரோட்ல நைட் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்கா இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொகேஷன் தான் அப்படி நான் சொல்லிட்டேன். அது எதனால சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் வைஃப் வீட்டுக்கு பக்கத்து. அதனால லொகேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலா இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சைட்ல தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்க கரெக்டா வர. நான் சொன்னேன் ப்ரோ உண்மையா கரெக்டா இருக்கும், நீங்க வேணா பாருங்க, படம் முடிச்சுட்டு இந்த லொகேஷன் தான் படத்துலயே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு அந்த லொகேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்க போன் எடுக்கல வழக்கம் போல. அந்த வகையில் அவருக்கும் ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி. ஐ மீன் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதுல அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்பான். அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டா இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க இருந்து 2019 நினைக்கிறேன், அங்க இருந்து இப்போ 2026 இப்போ எனக்கு என் லைஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்துல அவனை டிஓபியா போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்றேன். அது இன்னும் நிறைய. இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்க நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 0 பட்ஜெட்ல தான் சோனி எஸ்1ல ஷூட் பண்ணுவோம், சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ
எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன். பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூம்ல அப்போதான் பழக்கம். அப்போ வந்து என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் தான் பட்ஜெட் நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்கறாங்கடா அப்படின்னா டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு டே இல்லடா அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஒன்று இருக்குல்ல, டே நீ கம்பெனி சைடு இபியா அவங்களோட மேனேஜர் ஆனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினி சார் மாதிரி யாரு என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டர். அதனால கொஞ்சம் இபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் ராபின், யூனிக்கான ஒரு கை. அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹமரும் அந்த சீன்ல இருக்காரு. ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அது பேர் தம் இல்ல சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு அடிச்சு தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 2 சுருட்டு 3 அடிச்சுக்கிட்டே இருக்கான். அமர் கேட்கறானா ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காலில் இருந்து அடிச்சு நைட் அந்த சீன் ஷூட் பண்றோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல ஹார்ட் அட்டாக் சீன் இல்ல, அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ராபின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நான் லைஃப்ல மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர். எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அப்புறம் கதிர், ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் 2012-13 தெரியும். விஜய் டிவில மிமிக்ரி ஆர்டிஸ்டா நான் இருந்தபோது அவரும் அப்பதான் மிமிக்ரி பண்ண அண்ணன் கூடுவேனே ஞாபகம் இல்ல தலைவா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன் தெரியும். அப்படியே பேசி காட்டுவேன் அப்படின்னும் போது சில வயசுலாம் பேசினாப்ல நல்லா இருக்கியா என்னோட நல்லா பண்றியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கிருந்து இப்ப டிராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதிர் உங்களோட அப்பம் அதான் கவுண்டர்ஸ் எல்லாமே தியேட்டர்ல செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஏன்னா எப்பவுமே ஐயோ அது அப்படி ஆயிருமா இது இப்படி ஆயிருமா சார் இது இப்படி இருக்கும். இன்னைக்கு பிரஸ் மீட் வரதுக்கு சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வரவா, பிரஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன், பிரஸ் உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா, கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஜாலியா பாத்துக்கலாம் பிரஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்களை இது பண்ணேன். அந்த வகையில இன்னும் தமிழ் சினிமாக்கு தமிழ் பேசுற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சர் அவங்க பண்ணதுல இருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனா ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் பெருசா இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ரொம்ப சின்ன ரோலா போயிருச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஐ வுட் லைக் டு டு அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை பந்தம் இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியாத தப்பு. ஏண்டா தலையில என்ன வைக்கல அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது நிறைய பாதிப்புகள் அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டம் 2 அங்கிருந்து. அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி வச்சிடலாம் அந்த முதல் படத்தை. ஆனா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான். உங்களுக்கு தெரியும் கமர்ஷியலி தியேட்டருக்கெல்லாம் சரி ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேல வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனபோது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில நீங்க ஒருத்தரை விடலாம் இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். பவானி வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர் அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்டுங்க. நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஆப்போ பயங்கர ஸ்வீட். அவரை பத்தி நிறைய பேசிட்டேன்.
இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னொரு 3-4 இயர்ஸ் அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட் கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட் கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கைய வாயும் இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சைட்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணுவாங்க. அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காரு, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாச்சாரம்னு தெரியல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ஸ். அந்த ஆடியோ லான்ஸ்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்க அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ஸ்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டு இருக்கோம், அவர் எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் அவால்வ், எல்லாருமே அது தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச்ல. ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படியே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த அட்வான்ஸ் எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சா அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்ட். ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னெல்லாம் என்ன பண்ணுவானா, இப்போ மீட்டிங்லாம் இல்லை, இப்போ எங்கேயாவது வரதுக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவார். இப்போ என்னப்பா அப்படின்னா இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், அதான் எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லி நான் எப்படி இருக்கேன்னா அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம், அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் கார்ல ஏறிட்ட 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல, வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்லயே வச்சுட்டு அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் என்ன கிட்ட வந்து அண்ணா நான் காரை திருப்பேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃபிளாட் வாசல்ல நிற்க வச்சுட்டானா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி ஆனா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலேயே லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் வந்து நம்ம இபி கிட்ட சொல்லி இபி என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்றீங்களா, எப்படி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லாம் அப்படி காலேஜ் டைம்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன். பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு
இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவரு ஜென்ரலாக இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹி இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பா ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமா கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ், எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஸோ அது ஏன் மூலமா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற 2 ஸ்டார்ஸ், தம்பிராமையா சார், MS பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பத்தி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. And finally coming to producers, சுரேஷ் அண்ணா, அவர் எனக்கு பெங்களூர்ல 2013-14 இருந்து பழக்கம். என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அதான் அண்ணா, ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப நன்றி. பெங்களூர் ரொம்ப சந்தோஷம். பெங்களூர் போனா அப்படியே பெங்களூரே நம்புதான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அனில் ப்ரோ, அவரும் இந்த படத்துல ப்ரொடியூசரா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்குல ரிலீஸ் பண்ணிருந்தாரு. ஹாட்ஸ்பாட் 2ல ப்ரொடியூசரா வந்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பேசுவோம், ஜாலியா பேசுவோம், என்னவோ கலாய்ப்போம். அவரை நான் நிறைய பிராங்க்லாம் பண்ண கலாய்க்கலாம் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பாக்குறதா ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அவருக்கு படம் போட்டு காட்டணும், இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்றது. அவர் வந்து ஆந்திரா, நம்ம அனில் வந்து. ஸோ அவர்கிட்ட ஃபைனலா 5 ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் கால் பண்ணி சொல்றேன், ப்ரோ படம் பாக்குறாங்க ப்ரோ, பாத்துட்டு இருக்காங்க, எப்போ செந்தில் சார் பாக்குறாரு. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஒரு படம் பிடிச்சிருமா, வாங்கிடுவாரா? இல்ல ப்ரோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், வாங்கிடுவாரான்னு ஏன் கேக்குறீங்க? இல்ல ப்ரோ செந்தில் சார் பாக்குறாருன்னு சொன்னீங்களே, வாங்கிடுவாரா? ஆமா ப்ரோ செந்தில் சார் பாக்குறாரு ப்ரோ, ஆனா ஏன் ப்ரோ வாங்கணும்? இல்ல ப்ரோ அவரு 5 ஸ்டார் செந்தில் சார் அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ப்ரோ, அவரு இல்ல ப்ரோ கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல செந்தில் சார், அந்த செந்தில் சார் பாக்குறாரு ப்ரோ. அவரு ஏன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும்? ஒரு 10 நிமிஷம் அவரை புரியல ப்ரோ, இல்ல ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு 10 நிமிஷம் அவரை செஞ்சுட்டாரு. இல்ல ப்ரோ 5 ஸ்டார் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு தான். ஸோ பயங்கர பிராங்க் எல்லாம் பண்ணுவேன் அவரை. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பையன் இருக்கானா, ஹாட்ஸ்பாட்ல நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல இந்த எண்டில் அந்த குட்டி பையனா நதிவாகனா நடிச்சது, அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையனா நதிவாகன். சரி அவனை காட்டலாம்னு நினைச்சேன், பட் ஆனா கொஞ்சம் கிராங்கியா இருக்கான், அதனால அவனை விட்டுலாம். மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச் அதான். நான் வந்து 24 டேஸ்ல ஷூட் பண்ண போறோம். இது ஓவரால் ஹாட்ஸ்பாட் 1 கிட்டத்தட்ட 24 டேஸ் தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 24 டேஸ்ல ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதுக்கப்புறம் குறிஞ்சி சார், அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட எல்லா படத்துலயும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும். அவர் யாருன்னா 2013ல நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் பிலிம், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் பிலிம், நான் எதுவுமே பண்ணல. அப்போ எனக்கு ஜப்பான் போயிருந்தபோது அவர் பழக்கம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் பிலிம் கேட்டிருந்தேன், ப்ரொடியூஸ் பண்றதை கேட்டும் போது எதுவுமே கதை கூட கேட்காம என்ன நம்பி 2 லட்சம் அந்த டைம்ல கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் வரைக்கும் வந்திருக்காது. ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாரெவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். லைஃப் எல்லாம் எல்லா படத்துலயும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி என் வைஃப் வந்திருக்கா, ரொம்ப நன்றி. அதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சார், பட் பரவாயில்ல. ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்க. கடைசியா ஒரு விஷயம், ட்விட்டர்ல வந்து ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை, இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை 1 ஸ்டார 2 ஸ்டார நாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜெனரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்க பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர 1 ஸ்டாரையோ இல்ல 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம்
ட்விட்டர்ல தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, ஒர்க் ஆகுன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட் ஒரு சில பேர் சரி ஓகே இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதான் அது அவங்களோட கருத்தா இருக்கிறது ஓகே தான். பட் ஆனா ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம ஒரு 2 நிமிஷம் தான். பட் ஒரு சில பேர் வந்து அது அந்த ஃபெமினிஸ்ட் சரி ஸோ அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவனா நதியாவன் சொல்லுத்தாங்க. டாடி சொல்லுத்தாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா? சரி ஓகே, இவருக்கும் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அந்த தம்பிராமையா சார் கதை அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரு சொன்னா சொல்லிக்கிறேன், நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவே உங்களுக்கு வந்து படம் அப்ப பிடிச்சிருக்கு, அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்ல அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகல, இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன், படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு. அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா ஆகாத மாதிரி எவ்வளவு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ. வேலு அவருக்கு மறுபடியும் கொன்றுவான் ஒத்துவார ஊர் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. சாரி என்னோட டவுட்ஸன் டீம் கிஷோர், ஏழுமலை, மாதவன், பிரபா, கஜஸ்ரீ, தபிதா, வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கதான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் உங்களுக்கு பொறுமையா இருக்காது. அதனால தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா வரும்ண்ணா. வெற்றி ஆச்சுன்னா வரும்னு சொன்னா இப்போ வெற்றி ஆயிடுச்சு. 3 கண்டிப்பா வரும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.